நடிகர் ஜெயம் ரவி மற்றும் அவருடைய மனைவி ஆர்த்திக்கு இடையே விவாகரத்து வழக்கு சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் இன்னுமே நிலுவையில் தாங்க இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவியினுடைய மனைவி ஆர்த்தி சென்னையில் இருக்கக்கூடிய குடும்ப நல நீதிமன்றத்தில் ஜெயம் ரவிக்கு எதிராக ஏப்ரல் 2025 முதல் தன்னுடைய குழந்தைகளுடைய பள்ளி கட்டணம் எந்த ஒரு இடைக்கால ஜீவனாம்சத்தையும் வழங்கலை அப்படின்னு புதியதொரு மனு தாக்கல் செய்திருந்தாங்க. ஆனால் அந்த மனு விசாரணைக்கு எடுத்துகிட்டே போகலைங்க. இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இடைக்கால ஜீவனாம்ச மனுவை விரைந்து விசாரணை நடத்தி முடிக்க சென்னை குடும்ப நல நீதிமன்றத்துக்கு உத்தரவிடணும் அப்படின்னும் கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றம் ஆர்த்தி தாக்கல் செய்திருந்த இடைக்கால ஜீவனாம்ச மனுவை 2 வாரங்களுக்குள்ள விசாரித்து உரிய உத்தரவு பிறப்பிக்கணும் அப்படின்னு உத்தரவிட்டிருந்தாங்க. ஸோ அதன்படி பார்க்கும்போது குடும்ப நல நீதிமன்றத்துக்கு விதிக்கப்பட்ட காலக்கெடுவை நீட்டிக்கணும் அப்படின்னு ஜெயம் ரவி கேட்டிருந்தாரு. ஸோ அவரும் அதுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு மனு கொடுத்திருந்தாரு. ஸோ இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா நீதிபதி அப்துல் குதூஸ் முன்பு விசாரணைக்கு வந்ததுங்க. அப்போ அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஆர்த்தி சார்பில் மூத்த வழக்கறிஞர் ஜே ரவீந்திரன் ஆஜராகினார், காலக்கெடுவை நீடிக்கக்கூடாது அப்படின்னு வாதிட்டார். ஸோ தொடர்ந்து நீதிபதி அப்துல் குதூஸ் மனுவை தள்ளுபடி செய்திருந்தார். மேலும் போய் இந்த ஒரு வழக்கை குடும்ப நல நீதிமன்றத்தில் பேசுகிற மாதிரி அவர் உத்தரவு போட்டிருந்தார். ஸோ இந்த வழக்கு தள்ளுபடி ஆனதன் மூலமாக ஜெயம் ரவியினுடைய சட்ட போராட்டத்துக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருந்தது அப்படின்னு திரையுலகத்தினர் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீதிமன்றத்தில் ஜெயம் ரவிக்கு பின்னடைவு ஏற்பட்ட இந்த செய்தி வெளியானதுக்கு அப்புறமா சமூக வலைத்தளங்களில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அவருடைய செயலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா குழந்தைகளுடைய கல்வி கட்டணம், அவங்களுடைய அடிப்படை தேவைகள், இது சார்ந்த விஷயங்களில் ஜெயம் ரவி இவ்வளவு பிடிவாதம் காட்டக்கூடாது. மேலும் இடைக்கால ஜீவானம்சம் அப்படிங்கிறது அவருடைய வாரிசுகள் நலனுக்குத்தானே அவங்க கொடுக்கணும். ஏன் அதை ஃபீல் பண்ணாமல் அதுக்கு எதிராக இவர் வாதிடுறாரு, கேஸ் போடுறாரு அப்படின்னு சமூக வலைத்தளங்களில் கருத்துக்கள் பகிரப்பட்டுட்டு இருந்துச்சுங்க. ஸோ அதுக்கான ஒரு ரிலீஃப் தான் இப்போ கிடச்சிருந்துச்சு. சமீபத்தில் அவருக்கு குடும்ப நல நீதிமன்றத்திலேருந்து கிடைச்ச தீர்ப்பு பார்த்திங்கன்னா ஃபேவராக இருந்துச்சு. அதாவது ஜெயம் ரவியினுடைய இந்த விஷயத்துக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்ப நலத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆர்த்தி ஒரு 40 லட்சம் ரூபாய் ஜீவானம்சமாக கேட்டிருந்தாங்க. ஸோ அதை கொடுக்க தேவையில்லை, 3 லட்சம் கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி ஜெயம் ரவிக்கு ஃபேவராக இப்போ தீர்ப்பு வந்திருந்தது. இந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா இன்னுமே நிறைய சர்ச்சைகளானது வந்ததுன்னு தான் சொல்லணும். நடிகர் ரவி மோகன் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இப்போ ஒரு பதிவு வெளியிட்டிருக்காரு சமீபத்தில். அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கியவங்களுக்கு இனிய நண்பர்கள் தின வாழ்த்துக்கள் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஷிப் டே விஷஸை ஷேர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உண்மையான நண்பர்களை போல் என்னோட எல்லாரும் நின்னத்துக்கு எல்லாருக்குமே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு அவருடைய நன்றியை சொல்லியிருக்காருங்க. ஒரு சிலர் தொடர்ந்து நீதிமன்ற அவமதிப்பு செயல்களில் ஈடுபட்டுருக்கீங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னும், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்துகிறேன். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நாங்கள் 4 பேர் இனி ஒரே அறையில் இருக்க போகிறது கிடையாது. ஸோ எல்லோரும் மகிழ்ச்சியாக இருங்க. உங்கள் நண்பர்களை நீங்கள் தேர்வு செய்யும் பொழுது கவனமாக மட்டும் தேர்வு செய்யுங்க அப்படின்னு பதிவிட்டிருந்தார். ஏன்னா நம்மளோடு பயணிக்கக்கூடியவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை பயணமும் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் ஜெயம் ரவி இப்போ சொல்லியிருக்காரு. நீங்கள் யார் கூட பழகுறீங்க, யாரை உங்களுக்கு ஃப்ரெண்டாக ஆக்கிக்கிறீங்க, எல்லாருமே பாருங்கள், அவங்களுடைய கேரக்டர் பாருங்கள், அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கும் அவங்களுக்கும் ஃபஸ்ட்டு செட் ஆகுதா அப்படின்றதெல்லாம் பார்த்து அப்புறமா நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கன்ற மாதிரி அவர் கேட்டிருக்காரு. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்பையே அவர் சூஸ் பண்ண சொல்கிறாரு. யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட பழகுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே வைரலாகி இருக்குன்னே சொல்லணுங்க. ஏன்னா இந்த காலகட்டங்களில் எல்லாருமே ஜெயம் ரவிக்கு சப்போர்ட் பண்ணலை. ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவருக்கு அகெயின்ஸ்டாக பேசியிருந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவர் அவங்களுடைய பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய தவறுறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் கோவப்பட்டிருந்தாங்க. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜெயம் ரவி என்ன சொல்கிறாருன்னா, இவங்க கேட்கக்கூடிய ஜீவானம்சம் ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு என் சம்பளமே கிடையாது. நான் அந்தளவுக்கு படமே நடிக்கிறது கிடையாது. எனக்கு சம்பளம் வந்தால் தானே நான் கொடுக்க முடியும். எப்படி மந்த்லி 40 lakhs கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு.
ஸோ அவர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதுவும் யோசிக்க வேண்டிய விஷயந்தான். ஆனால் அதுக்கு சுஜாதா, அதாவது ஆர்த்தியோடைய அம்மா என்ன பதில் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாங்கள் ஒன்றும் சும்மாலாம் வந்து 40 லட்சம் ரூபாய் வந்து கேட்க கிடையாது. ஜீவனாம்சமாக மொத்தமாக வந்து நாங்கள் கேட்கறதுக்கு காரணம் என்னென்னா, அவர் எங்கள் தலையில் கட்டிட்டு போயிருக்கக்கூடிய கடன் வந்து நிறையவே இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அதை அடைக்க முடியாமல் வீடு இப்போது ஜப்திக்கு வந்திருக்கு. ஸோ வங்கியிலேருந்து நோட்டீஸ் வந்திருக்கு, பேங்க்கில் லோன் போட்டிருக்காரு, எல்லாமே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க காட்டிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 2 இயர்ஸாகவே அவர் வந்து குழந்தைங்களுக்காக ஒன்றுமே வந்து செய்யவே கிடையாது. எந்த சலுகையும் கொடுக்கல. அவர் சொல்லப்போனால் சாப்பாட்டுக்கு கூட வந்து பணம் கொடுக்கல. சொந்த குழந்தைங்களுக்கு செய்ய வேண்டியது தந்தையினுடைய கடமை தானே. பள்ளி கட்டணம், சாப்பாடு, டியூஷன்ஸ் ஃபீஸு, ஸ்பெஷல் கிளாஸோடைய ஃபீஸு, அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ்க்கு போகக்கூடிய ஃபீஸு அப்படின்னு எதையுமே அவர் வந்து கொடுக்கல. குழந்தைங்க படிக்கக்கூடிய பள்ளியில் இருக்கக்கூடிய இவர் பார்த்திங்கன்னா சேர்த்து வருஷத்துக்கு மொத்தமாக எல்லா ஃபீஸுமே பார்க்கும்போது 86 லட்ச ரூபாய் வருது. அந்த 86 லட்சத்தையும் அவர் வந்து செலுத்தணும் அப்படின்றது அவருடைய கடமை தானே. ஆனால் அவர் வந்து அதை செய்ய தவறுறாரு. அப்படிங்கும்போது அதை தான் வந்து நாங்கள் கேட்குறோமே தவிர வேறு என்ன பண்ண கேட்குறோம். அதே மாதிரி அந்த 86 லட்சத்தையும் அவரே செலுத்தணும் அப்படின்னு நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்கு. அதே மாதிரி தான் ஆர்த்திக்கு மாதம் 3 லட்சமும், மகன்கள் ஆராவுக்கு 1 லட்சமும், அய்யானுக்கு வந்து 1 லட்சமும், மொத்தமாக மாதத்துக்கு 5 லட்ச ரூபாய் வந்து வழங்குறதுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ இது தவிர எல்லா மெயின்டெனன்ஸ் ஃபீஸுமே அவர் தான் வந்து கண்டிப்பாக பண்ணணும். குழந்தைங்க பார்த்திங்கன்னா டியூஷன் போகிறாங்க, கராத்தே போகிறாங்க, டான்ஸ் கிளாஸ் போகிறாங்க, செஸ் போகிறாங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய கற்றுக்குறாங்க. எல்லாத்துடைய கட்டணத்தையும் அவர் தான் வந்து செலுத்தணும். இது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக வந்து கூட்டி கழித்து பார்த்தா அந்த தொகை வருதே தவிர ஆர்த்தி தனியாலாம் ஒன்றும் 40 லட்சம் கேட்க கிடையாது அப்படின்றதும் அது வந்து ஒரு பொய்யான செய்தி அப்படின்னும் அவங்க வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து ஜெயம் ரவி இதை கேட்டு ஒரு விளக்கத்தையும் வந்து கொடுத்துருந்தாரு. எல்லோரும் அவங்கவுங்க வேலைகளை வந்து செய்துட்டு இருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை வராது அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் ஆர்த்தி, ஆரவ், அயன், ஜெயம் ரவி இவங்க 4 பேரும் மாதத்தில் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நேரில் சந்திக்கலாம் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காங்க. ஆனால் அதுக்குமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய மாமியார் வந்து தடை போட்டிருக்காங்க. ஸோ ரவிமோகன் வீட்டுக்கு மட்டும் குழந்தைங்கள வந்து நாங்கள் அனுப்ப முடியாது, அவர் எங்கேயாவது பொது இடங்களில் வந்து வச்சு பார்த்துக்கிட்டோம் குழந்தைங்கள அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே கூட ஒரு நல்ல விஷயந்தான் ஜெயம் ரவிக்கு. ஏன்னா பார்க்கவே முடியாமல் இருந்தார் குழந்தைங்கள. இப்போது எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது பார்க்கலாம், கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது கூட அவருக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை தான் வந்து கொடுத்துருக்கு. இப்போது அவருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த ஃபேவரபுளான ஒரு தீர்ப்பு பார்த்திங்கன்னா அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. ஸோ அந்த சந்தோஷத்தோடய எல்லாத்தோடையும் அவர் வந்து எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இவருடைய பர்சனல் லைஃப்பில் இருந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆக போகுது அப்படின்றத நினச்சி இவருடைய ஃபேன்ஸுமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெயம் ரவியோட வெல்விஷர்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதே மாதிரி ஜெயம் ரவியும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். அதையும் அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அவருடைய ஃபேமிலி ப்ராப்ளம் எல்லாம் சீக்கிரமாக வந்து சால்வ் ஆகணும் அப்படின்னு எல்லாருமே வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் ஜெயம் ரவி பிடிக்குமோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க.